நீங்க சொல்லுங்க, எதுக்காக நீங்க முதல்ல ஓட்டு போட போறீங்க? என்ன மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓட்டு போறது வந்து ஃபர்ஸ்ட் சட்டம் கடுமையா இருக்கணும். நிறைய மாற்றங்கள் வரணும். தமிழ்நாடுலன்ற பொறுத்து வந்து நிறைய மாற்றங்கள் வரணும். இந்த இப்ப இருந்த பழைய கட்சியில பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்காக குரல் எழுப்பணும். இப்போ திவேகா பாத்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய பேசுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களோட சேஃப்டி ஃபர்ஸ்ட் அவர் பேசியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அதாவது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பா எல்லாருமே தான் பேசிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு தாண்டி வேற என்ன மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க? ஏன்னா எல்லாருமே அதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. சொல். எஜுகேஷனுக்கு மாற்றம் வேணும் கண்டிப்பா. அதாவது கல்வியில வந்து பெரிய மாற்றம் வேணும் அப்படிங்கறது தான் தொடர்ந்து பெண்கள் தரப்புல இருந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. எல்லாருமே இந்த மாற்றத்திற்கான ஒரு அரசியல் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இந்த மாற்றத்திற்கான அரசியல் எப்படி சாத்தியப்படுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தம்பி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க. உங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியம்? உங்களுடைய ஓட்டு ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினா எந்த மாதிரியான மாற்றம் உங்களுக்கு வேணும்? சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சகோதரிமார்கள் வந்து சொன்னாங்க மாற்றம் வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனா இவங்களுக்கு சொத்துல வந்து பங்கு தரணும்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா வந்து 1989 அறிவிச்சாரு சார். சொத்தில் பங்காளி உரிமைட்டு வேற இதை விட வேற என்ன சார்? அதில் கொண்டு இவங்களுக்கு படிக்கிறதுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் சார். இந்த திராவிட இருக்கிறனால தான் இன்னைக்கு பெண்கள் வந்து படிக்கிறாங்க. பாரதியும் சொன்னாருதான், பெண்கள் அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு சில பேர் கேட்டாங்க. அப்ப பாரதி வந்து கவிதை எல்லாம் சொல்லி சொன்னாருதான். ஆனா அவர் எந்த பெரிய முயற்சி எடுக்கல. இந்த ஈவேரா, ராமசாமி, அறிஞர் அண்ணா இவங்க போல பெரிய தலைவரனால தான் சார் இப்ப பெண்கள் படிக்கிறாங்க. அதுவும் நம்ம படிக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான் சார். உங்க பேர் என்ன தம்பி? யோகானந்தன். யோகானந்தனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? நல்ல கருத்துள்ள பாயிண்டா டேட்டாஸ்ல இருந்து 1900 இருந்து எடுத்திருக்காரு டேட்டாஸ். சோ இவ்வளவு டீடைலா பேசக்கூடிய தம்பிகளை வந்து இந்த கல்லூரி பெற்றிருக்கு அப்படின் போது அடுத்தடுத்து வரக்கூடிய என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சார், இந்த சுற்று நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் யாராவது பேச விரும்பினா பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. சார், ஐ எம் தருண் கணேஷ் ஃப்ரம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம வந்து மாற்றம் வேணும்னு யோசிக்கிறோமே, கேட்கிறோமே தவிர ஏன் அந்த மாற்றம் தேவைப்படுதுன்னு நம்ம வந்து கேட்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம். மாற்றம் வந்து இத்தனை நாள் நம்ம ஏன் கேள்விப்படுறோம்? என்ன மாற்றம் வேணும், எதுக்காக நான் கேட்கிறேன் சொல்லுங்க. நாள் பாத்தீங்கன்னா வந்து இருந்ததுல வந்து பெருசா எதுவும் சாட்டிஸ்பாக்சன் பெருசா இல்ல. அதே மாதிரியான முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஃபண்டு கிடைக்குது, அதுல டிரான்ஸ்பரன்சி சரியா இல்ல. ஸோ இதுக்கப்புறம் வரவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களோட வந்து 5 டேர்ம் ஓட ஸ்ட்ராட்டஜி என்ன, அது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது வந்து எந்த கட்சி அந்த மாதிரியான வாக்குறுதி தருதோ, ஒரு கிளியரான ஐடியாலஜி இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட் பண்றதுக்கு எல்லாருமே ரெடி. இந்த ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்ல வரேன் சார்.